வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2/6/2024 இன்றைக்கி அக்ஷயாவோட ட்ரா இருந்துச்சு. நமக்கு சொன்ன கண்டிப்பாக வந்து 3 9 நம்பர் வருது. கண்டிப்பாக ஒரு 9 நம்பர் ரிட்டன் அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு அடிச்சிருந்தாங்க. ஒரு செம வின்னிங் தான் நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 5ஆம் நம்பர் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். கண்டிப்பாக வந்து 9 நம்பர் 2 9 நம்பர் வருது. கண்டிப்பாக ஒரு 5ஆம் நம்பர் ஆட்டத்தில் வரணும். 4 நம்பர் வந்தாலும் சரி, 9 நம்பர் வந்தாலும் சரி, 2 நம்பருக்குமே மேட்ச் ஆகக்கூடிய ஒரு நம்பர்னால் அது 5ஆம் நம்பர்னு சொன்னோம். அதே மாதிரி நமக்கு வந்திருந்தது. ஒரு அருமையான வின்னிங் தான். என்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. செம்மையாக எடுத்திருந்தாங்க. ஒரு அழகாக ஒரு வின்னிங் நம்பர் எடுத்திருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2ஆம் நம்பர் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி 5ஆம் நம்பர் எடுத்திருந்தாங்க, 9ஆம் நம்பர் எடுத்தாங்க. பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எதையுமே கை வைக்கல, அப்படியே விட்டுட்டாங்க. பெண்டிங் நம்பர் தான் எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தா நான் எடுக்கலை. பெண்டிங் நம்பர் எடுக்கல. அது போக போன வாரோடைய ரிசல்ட்டை அப்படியே மேட்ச் பண்ணி ஆட்டிட்டாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. போன வாரம் ரிசல்ட்டில் நமக்கு என்ன ஆடினாங்க, 501 தான் போன வாரம் ஆடினாங்க இல்லையா. 501 தான் நமக்கு போன வாரம் ஆடினாங்க. அதுலேருந்து திரும்ப 5ஆம் நம்பர் எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு 5ஆம் நம்பர் திரும்ப எடுத்துட்டாங்க. பார்த்தீங்களா, அதுக்கு தான் அந்த அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. அதே மேட்ச் பண்ணி ஒரு சூப்பரான வின்னிங். 5-9 நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங். 5ஆம் நம்பரும் நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 9ஆம் நம்பர் எதிர்பார்த்தோம். 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொன்னால், 3 9ஆம் நம்பர் வந்தால் கண்டிப்பாக ஒரு 9ஆம் நம்பர் வரும், அதை எடுத்துட்டோம். அதே மாதிரி அக்ஷயாவில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், 3-0 அதாவது 1-0-5 அப்படின்னு தான் வருது போன வாரம் ரிசல்ட்டு. 501 அதுலேருந்து ஒரு 5ஆம் நம்பர் எடுப்பாங்க. கண்டிப்பாக 5-9 ஒரு சூப்பரான வின்னிங்னு அதே மாதிரி நமக்கு வந்திருந்தது. சரிங்களா. அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஃபேவரட்டான ட்ரா 3-6-2024 பின்பின் கம்பெனி ட்ரா 772வது ட்ரா. மேபி நாளைக்கான டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா வின்பின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி தெரியும், கொஞ்சம் பெண்டிங் நம்பர்லாம் ஆடுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் இந்த நம்பரும் நமக்கு ஆடுவாங்க. அதே மாதிரி பெண்டிங் நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. பிரகாசமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்முடைய கணக்கில் என்னென்ன நம்பர்கள் வருது, என்ன நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா. அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 928 அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க. 928 தான் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக இருந்துச்சு. அது போக இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து 952 772. அதே மாதிரி நமக்கு இந்த இதில் ட்ரா அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு 952. ஓகேங்களா. இதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கணும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுது, கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி போன வாரத்தில் ரிசல்ட் என்ன அடிச்சிருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். போன வாரம் ரிசல்ட் 772 தான். இதுதான் நமக்கு போன வாரம் அடிச்சிருந்தாங்க. இதெல்லாம் வாட்சி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு ஏ போர்ட்லேயே 2ஆம் நம்பர் வந்து விழுகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி கணக்கில் வருது. உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 2ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 9க்கு 2ன்னு கொடுத்துருக்காங்க, 5க்கு 4ன்னு கொடுத்துருக்காங்க, 9க்கு 9ன்னு கொடுத்துட்டாங்க, 5க்கு 5ன்னு கொடுத்துட்டாங்க, 1க்கு 3ன்னு கொடுத்துருக்காங்க, 2க்கு 9ன்னு கொடுத்துருக்காங்க. பேசிக்காக உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த மாதம் உங்களுக்கு இனிமேல் தான் வரும். இந்த அடுத்த ட்ராவலேருந்து நமக்கு தெரியும் என்னம்மா நம்பர்கள் பேட்டர்னில் வரப்போகுது, என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு அதை வச்சு தான் நம்ம கொண்டு வருவோம். சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மட்டுமே நம்ம கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பி போர்டு, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, நாளைக்கு கண்டிப்பாக வந்து 2ஆம் நம்பருக்கான சான்ஸ் தான் அதிகபட்சமாக இருக்குது. 2ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா. 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடியது 9க்கு 2 தான் ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னாலே 992 அப்படின்னு வரும் அப்படின்னு. அதே மாதிரியே 992 அப்படிங்கிற நம்பர் நமக்கு நாளைக்கு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் 2ஆம் நம்பர் திரும்ப வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 2ஆம் நம்பர் வந்துச்சுன்னா என்ன வருங்க, 2ஆம் நம்பர் வந்துச்சுன்னா என்ன, 259 அப்படின்னு வரும். அப்படி இல்லைன்னா 1ஆம் நம்பர் வரும். சரிங்களா. எதுக்குங்க 1ஆம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா 159. அதே மாதிரி இங்கே 1ஆம் நம்பர் வச்சோம்னா 159. இந்த அப்படியே பாட்டு நீங்கள் வந்துடும். சரிங்களா. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் அதே மெத்தடில் வருது அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதா அப்படின்னு. சரிங்களா. அந்த மாதிரி கணக்கு வச்சுருந்துன்னு நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு 1ஆம் நம்பர் அல்லது 2ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உட்காரணும். அப்படி தான் என்னோடய கணக்கு வருது. சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். 9ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பராக தான் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா. அதே மாதிரி இந்த 772 அப்படிங்கிறதுனால 2ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இல்லை, பேசிக்காகவே 2ஆம் நம்பர் 992 அப்படிங்கிற நம்பர் எனக்கு போன மாதம் ஃபஸ்ட்டில் ஆடப்பட்ட நம்பரும் அதே தான். நான் மாற்றிலாம் ஆடலை. போன மாதம் அதான் ஆடினாங்க. 4 அதுக்கப்புறம் 9 அப்படி ஆடினாங்க. அதுக்கப்புறம் 2 ஆடினாங்க. தொடர்ந்து இந்த 3 நம்பர் மாற்றி ஆடினாங்க. அதே மெத்தடை தான் போன வாட்டி காரூனியா ப்ளஸ் இந்த வாட்டி காரூனியா, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. காரூனியாவில் 4ஆம் நம்பர் அடித்தாங்க, இந்த வாட்டி காரூனியாவில் 4ஆம் நம்பர் அடித்தாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். 9ஆம் நம்பர் அடித்தாங்க, அவ்வளோதான் வித்தியாசமாக தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பருக்கு கன்ஃபார்மாக தெரியுது. ஏன்னா 4ஆம் நம்பர்னால் 5க்கு 4 தான் ஆடுவாங்க. ஏன்னா 4 5 4ன்னு ஆடிடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4ஆம் நம்பர் தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது. எனக்கு நான் போட்ட வரைக்கும் 4ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வருது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். 4ஆம் நம்பர் திரும்ப அதே இடத்துல வச்சு அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்க. 4 நம்பரு 4 9 4 5 4 நடக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள்.
2 நம்பரில் ஒரு நம்பர் பேசிக்காக நமக்கு வரணும், வர வேண்டிய நம்பர் தான் சரிங்களா. அதனால தான் நம்ம 4 நம்பர் எதிர்பார்க்குறோம். 4 நம்பர் எடுத்தாங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 454ன்னு வரும் சரிங்களா. இந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது. 1ஆம் நம்பர் பேசிக்காக இருக்குது 159 இல்லை 259. ஏன்னா ஏற்கனவே வந்து 359ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி 6ஆம் நம்பரு சி போர்டில் தான், எனக்கு பி போர்டில் தான் எனக்கு 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எதனால் 6ஆம் நம்பர் வருது அப்படின்னா 5க்கு 6 அப்படின்னு வரணும். அதாவது 4 5 6 அப்படின்னு வரிசையாக வருது. அதே கணக்கில் 4 5 6 அப்படிங்கிற நம்பர் தான் எனக்கு காமிக்குது. அந்த மாதிரி நம்பர்கள், அதாவது 6ஆம் நம்பர் எதுவும் பி போர்டில் வருதா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ட்ரையல் நம்பர்லேயும் கொஞ்சம் பேஸ் பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால தெளிவாக சொல்கிறோம். அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க, அப்படி ஆடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்து தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதா அப்படின்னு. அதே மாதிரி இந்த ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 928ங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்களா, அந்த ட்ரையல் நம்பர்லேருந்து கண்டிப்பாக 2ஆம் நம்பர் இருக்குது, அதுலேருந்து எடுப்பாங்க. அதே மாதிரி இந்த ட்ரா நம்பர்லேயும் ஒரு 2ஆம் நம்பர் இருக்குது, அதுலேருந்து எடுப்பாங்க. அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்லேயும் ஒரு 2ஆம் நம்பர் இருக்குது. பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலேயுமே 2ஆம் நம்பர் பேஸ் இல்லாமல் வரவே இல்லை. அதனால தான் நம்ம 2ஆம் நம்பரை எதிர்பார்க்க. நம்ம கணக்கில் இந்த மாதிரி 2ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 9ஆம் நம்பருக்கு மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர் 2ஆம் நம்பர் தான். உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது 9ஆம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் 2ஆம் நம்பர் தான் வரும். அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா 8ஆம் நம்பர் எதிர்பார்க்குறேங்க ஸ்ட்ராங்காகவே. எதனால் 8ஆம் நம்பர்னா 928 அதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 928 இங்கேருந்து வச்சுன்னா 958 அப்படின்னு வரணும். 958 அப்படிங்கிற நம்பர் வரணும் எனக்கு தெரிஞ்சு. அதாவது 958 அப்படின்னு வரணும். 958ங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மேபி உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே வரணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. உங்களுக்கு எப்படி பேசிக்காக கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்குறோம். ஓரளவுக்கு நல்ல வின்னிங்க இந்த ட்ராவில் அமையறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்கிறதுனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வருதா இல்லையான்னு பாருங்கள். வந்துச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். பேசிக்காக நமக்கு அது மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்குதுன்னா 5 4 4ன்னு வரணும், இல்லை 5 4 6 6ஆம் நம்பர் வந்துடும் அந்த இடத்துல. அதாவது 5 4 6ன்னு வரிசை ரம்மி நம்பர் மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா சி போர்டில் 5ஆம் நம்பர் வரணும். எதுக்குங்க திரும்பி 5ஆம் நம்பரே கொடுக்குறீங்க அப்படின்னா 955 அப்படின்னு எனக்கு கணக்கு வருது. அதாவது எப்படின்னா 955 அப்படிங்கிற நம்பர் வருது. 955 இல்லை ஏற்கனவே 915 900 இப்படி வந்திருக்கு இல்லையா, அந்த மாதிரி இங்கே பாருங்கள் 595 இந்த மாதிரி வந்திருக்கு இல்லையா, அதே கணக்காக தான் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா 955 அப்படிங்கிற இந்த நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம். நாளைக்கு சி போர்டில் வந்து நமக்கு 5ஆம் நம்பர் தான் ஸ்ட்ராங்காக உட்காரணும் அப்படின்னு காமிக்குது. ஏன்னா இதில் வந்து நமக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் எங்கெங்கெல்லாம் அமையுது அப்படின்றத பார்த்தோம்னா, எனக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் 14 நாளாக பெண்டிங்கில் இருக்குது, கட்டாயமாக வரணும். வந்துச்சுன்னா 159 அப்படிங்கிற நம்பர் வந்துடணும் சரிங்களா. 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4ஆம் நம்பர் பி போர்டில் 5ஆம் நம்பர் 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது 6ஆம் நம்பர். அதுவும் கண்டிப்பாக நம்ம காலத்தில் வரணும்னு காமிக்குது. இருக்குதா அப்படிங்கிறது பாருங்கள். 8ஆம் நம்பர் சொல்லவே வேணாம், கண்டிப்பாக ஒரு 18 நாளாக வராமல் நிற்கிது. கண்டிப்பாக நமக்கு 2க்கு 8 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க. அப்படி ஆடினாங்கன்னா 8ஆம் நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. மற்றபடி எந்த நம்பருமே பெண்டிங் நம்பர் இல்லை. பட் 4 நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்குது, அது ரொம்பவுமே பெண்டிங் நம்பர் இல்லை சரிங்களா. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அமையுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் எடுப்பாங்க. ஓரளவுக்கு தான் பெண்டிங் நம்பர் எடுப்பாங்க, எல்லாமே எடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. 6ஆம் நம்பர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 6ஆம் நம்பர் 1ஆம் நம்பரில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நம்பராக இருக்குது. 6ஆம் நம்பர் 1ஆம் நம்பரில் பேசிக்காக நாளைக்கு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு 9ஆம் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஏன்னா நாளைக்கு இந்த 34 நாளாக வந்து இந்த பி போர்டில் பெண்டிங்கில் நிற்கிது, அது நாளைக்கு எடுத்துருவாங்கோ. அதனால தான் 4ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். 4ஆம் நம்பர் எனக்கு கணக்கில் வருது. ஆனால் இருந்தாலும் 9ஆம் நம்பர் அந்த இடத்துல 4னா 4 மட்டுமே நம்ப முடியாது நமக்கு. 4 நம்பர் அப்படியே 9ஆம் நம்பராக கூட மாறி வரும். ஏன்னா நம்ம கணக்கு எடுக்கும்போது 4 தான் காமிக்கும், ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அது 9ஆம் நம்பராக மாறிடும். அதுக்கு தான் சொன்னேன் 4 9 ஒரே மாதிரி பவர் அப்படிங்கிறதுனால நம்ம பெருக்கல் மெத்தடில் போடும்போது நமக்கு அது மாறி தான் வரும் சரிங்களா. அது 4 + 6 அதாவது 4 அல்லது 9 அப்படிங்கிற அந்த மெத்தடை தான் அதை காமிக்குமே தவிர ஃபுல்லாக காமிக்காது. இப்போ 1ஆம் நம்பர்னால் 1ஆம் நம்பர் மட்டுமே காமிக்காது, 6ஆம் நம்பரையும் சேர்த்து அது காமிக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் என்றைக்கோ ஒரு நாளைக்கு சரியாக வந்துடும், ஒவ்வொரு நாளைக்கு வந்து மாறி தான் வரும். அப்படி மாறாமல் இருக்கணுங்க. பி போர்டில் மறுபடியும் 9ஆம் நம்பர் வச்சு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது உங்களுக்கு பி போர்டில் 9ஆம் நம்பர் எது வருதுங்க, ஆமாங்க 5ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் வராமல் போகுமா, கண்டிப்பாக வருங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வைக்கலாம், வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த 1ஆம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு அங்கே வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா 198 அப்படின்னு வரலாம் சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னா 265ன்னு வரலாம், இல்லை 248ன்னு வரலாம், 298ன்னு வரலாம், 265
69ன்னு வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். இந்த மாதிரி தான் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அது கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஆல் போல்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்ன, 1ஆம் நம்பர் இருக்குது, மாற்றமில்லை, நாளைக்கு வரும், கண்டிப்பாக வராமல் போகாது. 9 நம்பர் இருக்குது, கண்டிப்பாக வராமல் போகாது. 6ஆம் நம்பர் இருக்குது, 4ஆம் நம்பர் இருக்குது. இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது இதில் கணக்கில் வருது, மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா போன வாரம் ரிசல்ட்டே வந்து நமக்கு அந்த பேஸை வச்சு தான் கொடுத்துருக்குறாங்க, அது மாதிரியே ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு 2ஆம் நம்பர் நீங்கள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஏன்னா 2 நம்பருமே 6ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம், 1ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். ஒரு 2ஆம் நம்பர் நீங்கள் உள்ளே வச்சு ப்ளே பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு எனக்கு தோணுது. 2ஆம் நம்பர் வருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். 2ஆம் நம்பர் பேசிக்காக வரணும். 1ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். பட் 1ஆம் நம்பர் ஆட்டத்தில் இருக்குது, இல்லைன்னா சொல்லுங்கள், 6-1ங்கிறதும் ஆட்டத்தில் இருக்குது. இதில் வந்து 2ஆம் நம்பர் பேசிக்காக உங்களுக்கு பிரதானமாக இடம் பிடிக்கக்கூடிய நம்பராக இருக்கிறதுனால 2ஆம் நம்பர் தவிர்க்க முடியாத ஒரு நம்பராக கொண்டு வரோம். இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இதுலேருந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது. வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே அப்படி தாங்க ஆடுவாங்க, ரொம்ப மாற்றிலாம் ஆட மாட்டாங்க. இந்த மாதிரி தான் 248, 164, இந்த மாதிரி இந்த 2ஆம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு பிரதானமாக ஆடக்கூடிய நம்பராக இருக்குது. அதனால தான் தனியாக கொடுத்துருக்குறேன். சரிங்களா, நாளையை பொறுத்த வரைக்கும் அது வரணும், வரக்கூடிய நம்பர் தான்.